இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீன ராசி. மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு, எதெல்லாம் பாதகமாக அமைந்திருக்கு, கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மீன ராசி அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்க பணத்தை பெரிதாக மதிக்க மாட்டாங்க. ஒவ்வொருவருடைய மனம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால குருவை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி குருவோட சொல்ல தட்டாதவங்க. அது ஒவ்வொரு மீனராசி என்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகப்பனாருடைய பேச்சை அல்லது தாயோட பேச்சை அதிகம் மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தந்தையார் எந்த வழியில் போகிறாங்களோ அதே வழியில் இந்த மீனராசி அன்பர்களும் செல்லக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் கூட யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் அவங்களுடைய தந்தையாரை அப்படியே பின்பற்றுறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வெளியில் கொஞ்சம் தொல்லை இந்த டைமு அதிகமாகும். ஏன்னா வெளியில் நண்பர்களாலோ உறவுகளாலோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அவங்கள சந்திக்கிறதன் மூலிமா மனதில் இருந்த அந்த நீண்ட நாள் பிரச்சனை இது மனதுக்கு ஆறுதல் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் அவங்க மூலியமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அது ஓரளவுக்கு சரி செஞ்சு நீண்ட நாளாக இருந்த அந்த மனபாரம் குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப இனிமையாக பேசி அவங்கெல்லாம் உங்கள் பக்கம் கவர்ந்து இழுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்டில் வெளியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் இந்த டைம் நடக்கும். அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிலம் வாங்கி விற்கிற தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்களுடைய சூழ்ச்சி வலையில் இந்த டைமு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அதில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுடைய சூழ்ச்சி வலையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏமாந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. புதன் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். தவறான வழியில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் ஆசை வார்த்தை கூறுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. கெட்ட விஷயத்திற்கு இந்த டைமு நீங்கள் துணை போக வேண்டாம். ரொம்ப கவனமாக இருங்க. தீய நண்பர்கள் யார் அப்படின்னு கொஞ்சம் அடையாளம் கண்டு அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு சேர்ந்து கெட்ட பெயர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும். கவனமாக இருங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் சின்ன சின்ன மாற்றம், இடம் மாறுதல் அல்லது பதவியில் சின்ன சின்ன மாறுதல்கள்லாம் இந்த டைமு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பணம் விரயம் கொஞ்சம் அதிகமாக வருகின்ற நாட்களில் ஏற்படும். அதற்கு தகுந்த வருமானம் இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் செலவுகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் ஏதாவது உதவி செய்கிறன்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா எப்பவுமே மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப இலகிய மனம். அதனால் யாராவது ஒரு உதவி, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக போய் நின்று உதவி செய்வீங்க. அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிந்துடும். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த டைமில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும். கவனமாக இருந்துக்கோங்க. எடுத்த ஒவ்வொரு காரியத்தையுமே சிறப்பாக முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி போய் நீங்கள் பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க. சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். பலசரக்கு வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபமான
யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் இந்த டைமு மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கடுமையான வார்த்தைகளை பேசாதீங்க. பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுடைய வேலைக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ராகு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறார். இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உதவி இந்த டைமு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நுணுக்கமான வியாபாரத்தை இந்த டைம் செய்வீங்க. அதிலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் கூட நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நபராக இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் வலம் வர போகிறீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கு. அது பாதகமாக மாற்றிக்கிறதும் சாதகமாக மாற்றிக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த டைமு நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. உரிய நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்திருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசியில் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல செவ்வாயும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இந்த வாரத்தில் நடைபெற இருக்கிறதுனால 2க்குரிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் செலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராசிக்கு 12ல் புதன் இருக்கிறதுனால பொருளாதாரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். புதிய அனுபவம் அந்த டைமு கிடைக்கும். பெரியவங்க கிட்ட எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது. யார் உங்களுக்கு குருவாக இருக்கிறாங்களோ அது உங்களுடைய தந்தையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வெல்விஷனாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. குரு 7வது ராசியையும் 9வது ராசியையும் பார்ப்பது நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இந்த மீனராசி பெண்களுக்கு வருகின்ற 7 நாட்களும். அதே மாதிரி அஷ்டமாதிபதி சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கிறது. தைரியம் கொஞ்சம் குறைந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். கரெக்டாக முடிவு எடுத்துருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பதட்டம், குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதுலேயுமே 10 முறை சென்றால் தான் ஒரு விஷயத்தை கரெக்டாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த டைமு மனம் ஒரு விதமான அலைப்பாயுதலோடு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் செலவுகள் திடீர்னு வந்துக்கிட்டே இருக்கும். கையிருப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ராசிக்குள்ளே ராகு இருக்கிறதுனால உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைமில் அந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்துடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் அருகில் ஏதாவது துர்க்கை அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய துன்பங்கள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துடுவாங்க. இந்த மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை 7 மற்றும் 9, 11 ஆகிய இடத்திற்கு கிடைப்பதனால தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த டைமு நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய இடம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிக்குள்ள சூரியனும் விரயஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிப்பதனால செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். குருவோடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் புதன் வக்கரகத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஒப்பந்தங்கள்லாம் ஏதாவது கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. சப்தமம் மற்றும் பாக்கிய லாபாதிபதி குரு பார்வை இருக்கிறதுனால தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கும். அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அதிலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.